Daily. Taste the Daily. செல்வராஜ் அண்ணா கையை கொஞ்சம் பேசாம இருங்க. நீங்க ஏந்திரிக்கும் போது பேசுங்க, உட்காந்துட்டு பேசாதீங்க. செல்வராஜ் உட்காருங்க. அது நடந்த விஷயத்த சொல்றாங்க, கேட்டுக்கிட்டு இருக்கேன். அமைச்சர் செல்வராஜ் தேவையில்லாம வண்டியில ஏறாரு. அமைச்சர் பதில் சொல்லுங்க. நான் மறுபடியும் தெர்மோகோலுக்கு போக வேண்டியது வந்துடும். பழைய பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்ற செய்திகள் வருகிறது என்று சொன்னார்கள். கடந்த காலத்தில் ஓடிய பேருந்து கயிறு வைத்து கட்டப்பட்ட அந்த போட்டோவெல்லாம் எடுத்து இப்போ போட்டு ட்ரெண்ட் பண்றதை சில ஐடிவிங் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பகுதிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் இப்போது அந்த காலை மாலை நேரங்களில், குறிப்பாக பள்ளி கல்லூரி நேரங்களில் போதிய இந்த நாகப்பட்டினம் வந்து செல்லக்கூடிய வகையில் பேருந்து சேவை போதிய அளவு இல்லாததனால் பெரிய சிரமத்துக்குள்ளாகிறார்கள். பல்வேறு வண்டிகளை பிடித்து கொண்டு அவர்கள் பல வண்டிகளில் தொங்கி சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. எனவேதான் கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாம் நாகப்பட்டினம் நகரத்தில் இருப்பதனால் நாகப்பட்டினம் நகரத்திலிருந்து இந்த வழித்தடத்தை கேட்கிறோம். அமைச்சர் அவர்கள் பரிசீலிக்க வேண்டும். அதுபோல இப்போது மருத்துவக் கல்லூரி என்பது, மருத்துவமனை என்பதும் நாகப்பட்டினம் நகரத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் ஒரத்தூருக்கு சென்று விட்டது. அங்கே சென்று வருவதற்கும் உரிய பேருந்துகளை ஏற்பாடு செய்ய வேண்டும். நாகப்பட்டினம் பேருந்து பணிமனை என்பது ஒரு சிதிலமடைந்திருக்கிறது. அதனுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் அமைச்சர் அவர்கள் பரிசீலிக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே பேருந்துகள் உடைந்து ஓடுகிறது, கண்ணாடி இல்லாமல் ஓடுகிறது, படிக்கட்டு தொங்குகிறது என்றெல்லாம் செய்திகள் அவ்வப்போது எதிர்மறையாக வருகிறது. அது பழுதாகி பணிமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய படத்தை கூட அவ்வப்போது அப்படி பிடித்து ஊடகங்களில் செய்தியாக்குகிறார்கள். ஏன் இப்படி அடிக்கடி செய்தியாகிறது? போக்குவரத்து துறை ஏன் இப்படி குறிவைக்கப்படுகிறது? இதற்கு என்ன நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கிறீர்கள் என்பது குறித்தும் நாங்கள் அறிய விரும்புகிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் ஷானவாஸ் அவர்கள் பள்ளி கல்லூரி நேரம் குறித்து சொன்னார். அவற்றுக்கு எல்லாம் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய உத்தரவு. அதிலும் குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு கொரோனா காலத்திலே தனியார் பள்ளியிலே படித்த மாணவர்கள் எல்லாம் அரசு பள்ளிக்கு மாறிய சூழலில் அரசு பள்ளி மாணவர்களுக்காக புதிய பேருந்து சேவை கூடுதலாக தேவைப்பட்டது. அதற்கு அடுத்த ஆண்டு புதுமை பெண் திட்டத்தில் மாணவிகளுக்கான கல்வி உதவித்தொகையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அளித்த பிறகு அரசு பள்ளிகளில் மாணவிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்ததால் அங்கே கூடுதலாக பேருந்து வசதி தேவைப்பட்டது. அவையும் செய்து கொடுக்கப்பட்டன. கடந்த ஆண்டு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கும் கல்லூரி கல்விக்கான உதவித்தொகையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த பிறகு அரசு பள்ளிகள் கல்லூரிகளிலும் கூடுதலாக மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்து வருகிறது. இதற்கேற்ப அங்கங்கே இருக்கின்ற வழித்தடங்களில் நேரமாற்றம் செய்து கல்லூரி பள்ளிகளுக்கு தேவையான அளவிற்கு பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. மாண்புமிகு உறுப்பினர் சகோதரர் ஷானவாஸ் அவர்கள் குறிப்பிட்ட அந்த பள்ளி கல்லூரி நேரத்திற்கு ஏற்ப அந்த வசதி செய்து தரப்படும். அதேபோல் நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரிக்கு கூடுதல் பேருந்து வசதி கேட்டிருக்கின்றார். இப்பொழுது கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். விரைவாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் பழைய பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்ற செய்திகள் வருகிறது என்று சொன்னார்கள். கடந்த காலத்தில் ஓடிய பேருந்து கயிறு வைத்து கட்டப்பட்ட அந்த போட்டோவெல்லாம் எடுத்து இப்போ போட்டு ட்ரெண்ட் பண்ணுறதை சில ஐடிவிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் செல்வராஜ் அண்ணா கையை கொஞ்சம் பேசாமல் இருங்க. நீங்கள் ஏந்திரிக்கும் போது பேசுங்க, உட்காந்துட்டு பேசாதீங்க. அதெல்லாம் ஃபேக்ட் செக் டீம் மூலம் பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. ஃபேக்ட் செக் செய்யப்பட்டு எவை பழையவை எவை புதியவை என்பதை செல்வராஜ் உட்காருங்க. அது நடந்த விஷயத்த சொல்றாங்க, கேட்டுக்கிட்டு இருக்கேன். அமைச்சர் செல்வராஜ் தேவையில்லாம வண்டியில ஏறாரு. அமைச்சர் பதில் சொல்லுங்க. நான் மறுபடியும் தெர்மோகோலுக்கு போக வேண்டியது வந்துடும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு இதுவரை 3004 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இதில் லோ ஃப்ளோர் பஸ் என்கின்ற அந்த பேருந்து 589 பேருந்து புதிய டெண்டர் விடப்பட்டு கூடு கட்டுகின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக வர இருக்கின்ற அந்த பேருந்துகளுடைய எண்ணிக்கை 2232. இவை இல்லாமல் டெண்டர் நிலையில் இருக்கின்ற பேருந்துகள் 1614 பேருந்துகள். அதில்லாமல் KFW என்கின்ற ஜெர்மன் வங்கி நிதியுதவியுடன் வாங்கப்பட இருக்கின்ற எலக்ட்ரிக் பஸ்ஸானது 500 பேருந்துகள் வர இருக்கிறது. இதல்லாமல் MTCயில் டெண்டர் விடப்பட்டு எலக்ட்ரிக் பஸ் வருவதற்கு வருகின்ற மார்ச் மாதம் 500 பேருந்துகள் வர இருக்கிறது. அது இல்லாமல் இன்னும் 500 பேருந்துகளுக்கு இப்பொழுது டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. எனவே படிப்படியாக
கடந்த காலத்தில் பேருந்து வாங்கப்படாமல் இருந்து பழைய பேருந்துகள் ஓட்டுகின்ற சூழ்நிலை இருந்த பேருந்துகளை எல்லாம் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஒன்றிய அரசு 15 ஆண்டுகள் ஓடிய பேருந்துகளை அகற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற நிலையில் அந்த பேருந்துகள் எல்லாம் இப்பொழுது படிப்படியாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த காலம் போல இப்பொழுது இந்த புகார்கள் இல்லை. ஏதோ மாதத்திற்கு ஒரு புகார் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பணிமனையில் இருக்கின்ற ஊழியர்களுடைய தவறால் சரியாக கவனிக்கப்படாமல் அந்த பேருந்துகள் வந்தால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.